ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 478 பொருட்பாலிலே அரசியலிலே வலி அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. அதாவது ஆகாறு எனப்படுகின்ற வருமானத்தினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் செலவு என்கின்ற செல்வம் போகின்ற வழி அகலமாக இல்லாமல் இருந்தால் கேடுகள் இருக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். வருகின்ற வருமானத்தினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் செல்கின்ற செலவினங்களினுடைய அளவு அகலமாக அதிகமாக இல்லாமல் இருந்தால் வாழ்விலே துன்பங்கள் கேடுகள் இருக்காது என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பித்தன் இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. குடும்பத்தின் வரவினை விட அதிகமான அளவில் செலவினங்கள் செய்து கொண்டிருக்கின்ற மனைவிமார்களுக்கு 2 கணவன்மார்கள் வரவுக்கு மேலே செலவு செய்யக்கூடாது என்று எடுத்து கூறுவதாக அமைந்த அந்த அருமையான பாடல் வரிகளிலே அந்த கணவன்மார்கள் இவ்வாறு கூறுவார்கள். எங்களால் குடும்பத்திற்கு வருகின்ற வருமானம் 8 இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்கின்ற செலவினங்களோ 10 இருக்கிறது. நீங்கள் இவ்வாறு உங்கள் இஷ்டம் போல வருமானத்திற்கு அதிகமாக செலவினங்கள் செய்தால் ஊர் சுற்ற நினைத்தால் மீட்டரு தாங்காதம்மா. இதை ஏற்கனவே கண்ணதாசன் தனது பாட்டினிலே கூறியிருக்கின்றார். அந்த நல்ல செய்தியானது இப்பொழுது நாட்டிலே இருக்கின்ற வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக தேவையாக இருக்கிறது என்று வரவுக்கு மீறி செலவுகள் செய்பவர்களுக்கு கேடுகள் துன்பங்கள் நிச்சயமாக வரும் என்கின்ற இந்த திருக்குறளின் தெளிவான கருத்தினை மிக அழகாக எடுத்து கூறுகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1994 வெளிவந்த வரவு 8 செலவு 10. புலமை பித்தனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு சந்திரபோஸ் இனிமையாக இசை அமைக்க சித்ரா, சுவர்ணலதா ஆகியோருடன் TL தியாகராஜன், வைரமணி ஆகியோர் மிக அழகாக பாடுகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. வரவுதான் 8 நீங்க செய்யும் செலவு மட்டும் 10 தாங்குமா மீட்டரு. நீங்க உங்க இஷ்டம் போல சுத்தனா. வரவுதான் 8 நீங்க செய்யும் செலவு மட்டும் 10 தாங்குமா மீட்டரு. நீங்க உங்க இஷ்டம் போல சுத்தனா. சொன்னா அந்த கண்ணதாசன் பாட்டுல நல்ல செய்தி அது தேவை இப்போ நாட்டுல. சொன்னா அந்த கண்ணதாசன் பாட்டுல நல்ல செய்தி அது தேவை இப்போ நாட்டுல. வரவுதான் 8 நீங்க செய்யும் செலவு மட்டும் 10 தாங்குமா மீட்டரு. நீங்க உங்க இஷ்டம் போல சுத்துனா. எனவே ஆகாறு எனப்படுகின்ற வருமானத்தினுடைய அளவு வரவினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் செலவு எனப்படுகின்ற செல்வம் போகின்ற வழி அகலமாக கூடுதலாக இல்லாமல் இருந்தால் நமக்கு கேடுகள் இருக்காது துன்பங்கள் இருக்காது என்கின்ற வலி அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வரவிற்கு உட்பட்டு செலவினங்கள் மேற்கொண்டு வாழ்விலே கவலைகளின்றி துன்பங்களின்றி சிறப்புகளையும் புகழையும் நிம்மதியையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள்
திருக்குறள் எண் 479. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.